டாக்டர் கிருஷ்ணசாமியோட மகன் ஷாம் அவர்களை ஏன் கைது செய்ய சொல்றாங்க? இல்லை, அவர் கவின் படுகொலையை கண்டித்து பேசும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் குற்ற பரம்பரையில் இருந்த சமூகம் அவங்க தான் வந்து தொடர்ந்து எங்கள் சமுதாய மக்களில் வந்து கொலை பண்ணுறாங்க, விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வார்த்தையை சொல்கிறாரு. அது அவர் சொல்கிறதுல வந்து பெருசாக ஒன்றும் தவறு கிடையாது. அது தென் மாவட்டங்களில் ஆண்டாண்டு காலமாக நடக்கிறது தான். தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்க தேவேந்திரோட வேளாண் சமுதாயத்தில் கொள்வது அது இயல்பாகவே நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்காக ஷியாமை கைது பண்ணணும், ஷியாமை வந்து அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் அப்படின்னா ஒட்டுமொத்த தேவேந்திரோட வேளாண் சமுதாயமும் வாயில் நான் வேலை வச்சுட்டு இருப்பாங்களா? நாங்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்கலாம். ஆனால் ஷியாமை பொறுத்த வரைக்கும் வேறு யாராக இருந்தாலும் சரி, அவரை கைது செய்யணும்னு நினச்சாலும் சரி, அவரை வேறு எந்த வகையில் அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களும் ஷியாம் பக்கம் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது. சட்டப்படி நடவடிக்கை கிடையாது, எடுத்துக்க. பேச்சு சுதந்திரம் இருக்குது. என்னதை வேற என்ன சொல்லிவிட்டாரு, பெருசாக சொல்லிவிட்டாரு. பசுவி பாண்டியனும் கட்டதுர தேவரும் ரொம்ப நண்பர்கள். தென் மாவட்டத்தில் பசுபதி பாண்டியங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கட்டதுரை என்ற மிகப்பெரிய ஆளுமையும் மிக நெருங்கிய நண்பர்கள். அப்படி இருக்கையில் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, தேவதுரை வேளாண் சமுதாய மக்களை தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வெட்டி படுகொலை பண்ணுறாங்க. அப்போ அவன் பேசுறது என்ன தப்பு இருக்குங்கிறேன். ஷியாம் பேசுறது என்ன தப்பு இருக்கு? அவர் சுட்டி காட்டுறாரு. நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும், அதாவது பிறப்பு வந்து இறைவன் அமைத்தது. நான் இந்த சாதியில் பிறக்கணும், நான் பிறக்கல. அவங்க அந்த சாதியில் பிறக்கணும், பிறக்கல. பிறப்பு வந்து இறைவன் படைத்தது. பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம். மனிதனை மதிக்கணும். சாதி அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வெட்டு குத்து கொலை இதெல்லாம் விட்டுட்டு எல்லோருமே சகோதரத்துவமாக பழகுறதுக்கு தென் மாவட்டத்தில் உள்ள தலைவர்கள், அந்த தேவர் சமுதாயத்தில் உள்ள தலைவர்களாக இருந்தாலும் சரி, தேவேந்திர வேளாண் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு சகோதரத்துவத்தை நோக்கி மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு மாண்பை ஏற்படுத்தி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தின் வாயிலாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றனர்.